கழுவுமையா கழுவுமையா என் பாவங்கள் நீக்கியே கழுவுமையா உம்மை விட்டு பிரிந்த பாவியானேன். ஆமென். கழுவுமையா அப்படின்னு நம்ம பாடும் பொழுது நம்மளுடைய எல்லா பாவங்களும் கழுவிடுவார் நம் தேவன். என் பாவங்கள் நீக்கியே கழுவும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவும் போது தேவனோடு கூட நாம் இணைந்துருவோம். இந்த ஃபஸ்ட் லைன் பாருங்கள், உம்மை விட்டு பிரிந்த பாவியானேன், உம்மை விட்டு பிரிந்த பாவியானேன். கர்த்தரை விட்டு பிரிகிறதுனா அவரை விட்டு பிரிகிறது இல்லைங்க. நம்ம ஏதாவது பாவத்திற்குள்ளாய் செல்லும் பொழுது நாம் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தரை விட்டு பிரிந்துடுவோம். அதனால தான் இங்கே கழுவுமையா அப்படின்ற பாடலை கொடுத்துருக்காங்க. நம்ம கழுவுமையா அப்படின்ற கேட்கும் பொழுதே நம் பாவங்கள் நம்மளை விட்டு விலகி போயிடும். அப்போ நம்ம உம்மை விட்டு பிரிந்த பாவி ஆனேன் அதற்கு பதிலாய் உம்மோடு சேர்ந்த பாக்கியவான் ஆனேன் அப்படி என்ற வார்த்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம் பாவங்கள் கழுவிட்டோம் அப்படின்னா நம்ம தேவனோடு கூட இணைந்துடுவோம். நம் பாவத்திற்குள்ளாக இருப்போமே ஆனால் அவரை விட்டு பிரிந்த பாவியாக தான் இருப்போம். ஆனால் நம் தேவனத்தில் கேட்கணும், கழுவுமையா 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 பாவங்கள் நீக்கியே கழுவுமையா என்று கேட்கும்பொழுது நம் பாவங்கள் அகன்று போகும். ஆமென். சங்கீதம் 25:12-13 பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளுமா. மேன் நாம்ங்கிற வாழ்க்கை நான் அப்படின்ற வாழ்க்கையை மட்டும் குறிக்காதுங்க. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, நம் சந்ததிகள் வாழ்கின்ற வாழ்க்கை எல்லோரையும் சேர்த்து தான் நம் ஒருத்தரின் வாழ்வு தொடங்கும். அப்போ கர்த்தருக்கு பயந்து இருக்கிறோமே ஆனால் நம்ம நல் வழியை நம்மளுக்கு காட்டுவார். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய வழியை நம்ம காட்டுவார். அப்போ முதலாவது பயந்து நம்ம நடக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேவன் நமக்கு நாம் தெரிந்து கொள்ளும் வழியை நமக்கு காட்டுவார். இரண்டாவது, அப்படி காட்டினோமே ஆனால் நம் நல்வழியில் நடப்போம். அதன்படி நம் ஆத்துமா என்னவா இருக்கும், நன்மையினால் தங்கும். அது மாத்திரம் இல்லாமல் நம்மளோட சந்ததியும் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளும். அப்போ இதற்கு முதலாவது நாம் என்ன செய்ய வேணுமே ஆனால் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். கர்த்தருக்கு பயந்தோமே ஆனால் நம்ம ஒரு காலம் பாவத்திற்குள்ளாய் போக மாட்டோம். அப்போ நம் கர்த்தரோடு இணைந்து அவரோடு காண்பிக்கிற வழியில் நடந்து நாமும் நன்மையினால் நிறைந்து நம் சந்ததியும் பூமியில் சுதந்திரத்து கொள்ளும்படியாய் நம் வாழ்க்கை இருக்கும். நம் ஒருத்தர் கர்த்தருக்கு பயந்தோமே ஆனால் நம் சந்ததி முழுக்க சந்தோஷமாய் கடவுளின் ஆசீர்வாதத்தோடு இருப்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கை உமக்கு மாத்திரமல்ல, வாழ்க்கை உன் குடும்பத்தாரும் உன் சந்ததியும் இணைந்ததுதான். உன் பாவங்களும் அப்படியே. உன் பாவங்கள் உனக்கு மாத்திரமல்ல, நீ செய்த பாவங்கள் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிகளுக்கும் உன் குடும்பத்தாருக்கு மாத்திரமே. அப்போ கழுமையா இன்கேஸ் நீங்கள் பாவம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் இருந்துமே ஆனால் கழுவுமையா என்று கழுவி சுத்தம் செய்து விட்டு கடவுளோடு இணைந்து அவருக்கு பயந்து அவர் காண்பிக்கிற வழியில் நடந்து நம் ஆத்துமாவை நன்மை நாள் நிரப்பி, நம் குடும்பத்தை நன்மை நாள் நிரப்பி, நம் சந்ததிகளை நன்மை நாள் நிரப்பி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆமேன். அல்லேலூயா.